எல்லோருக்கும் வணக்கம். எபிசோடு 1ல் ஒரு மெட்டை எடுத்துக்கிட்டு அதை சந்தோஷமாக எப்படி டீல் பண்ணார் இசைஞானி அவர்கள்னு பார்த்தோம். இப்போ அதே மெட்டை படத்தினுடைய தேவைக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஸ், த்ரில், சாரோ வச்சு எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத இப்போது பார்க்கலாம். எபிசோடு 2. பேத்தாஸ் வெர்ஷன் பாடலையும் ஒரு கட்ட சுதியிலே வச்சுக்கிட்டு 22 கரகரப்பிரியா மேலகர்த்தாவோட ஜன்னி ராகமான ரீத்திகவளை ராகத்தில் ஆதி தாளத்தில் மெட்டரமைச்சிருக்கிற மகிழ்ச்சி வெர்ஷனையே நம்ம இசைஞானி அவர்கள் இங்கேயும் பயன்படுத்துகிறாரு. ஜானகி அவர்கள் எவ்வளோ அருமையாக பாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொதல் இன்டர்லூட்டில் வர்ற வயலின் குழுமம், வயலின் ஆன்சம்பிள் வேலைப்பாடுகள் ஐரோப்பிய இசையின் கிளாசிக்கல் பீரியடுக்கு முந்தின பராக் எரா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச வயலின் போ ஒர்க் ஆகும். இதை பராக் ஸ்டைல்னே சொல்லுவாங்க. இந்த பராக் ஸ்டைல் வயலின் போ ஒர்க் அப்படின்றது ஐரோப்பிய வயலின் வாசிப்பில் ஒரு தனித்துவமான முறை. இதுக்காகவே அதிக நெடுகமில்லாத குட்டையான கான்வெக்ஸ் போவை வச்சு வயலினில் மெட்டல் ஸ்ட்ரிங்ஸ் போடாமல் கட் ஸ்ட்ரிங்ஸ், தோலாலான கம்பிகள் போட்டு வாசிப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்டூடியோ பிளேயர்ஸ் இத்தனை மாற்றங்களையும் ஸ்டூடியோவில் வச்சு கொண்டு வந்திருக்க முடியுமா அது தெரியல. எனிவே, ஒரு மேடை பேச்சு மாதிரியான, அதாவது ரெட்டாரிக் வகையில் போ கீழ்நோக்கி அழுத்தமாகவும் மேல் நோக்கி மென்மையாகவும் ஸ்டெக்கட்டோ முறையில், அதாவது தட்டட்டு அப்படின்றது ஸ்டெக்கட்டோ முறையில் வயலினை வாசிப்பாங்க. இந்த கீழ் நோக்கி அப்புறம் மேல் நோக்கி போவை பயன்படுத்தினா வயலின் ஸ்ட்ரிங் என்னவோ ரெண்டுத்துக்கும் இசையை கொடுக்க தான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தாலும் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் படி உருவான இசை அலை 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது கட்ட வேறுபாடோடு இருக்கும். ஸோ இசையில் மேத்ஸு, ஃபிசிக்ஸ் வந்துடுச்சா? அது மட்டும் இல்லை, வயலின் தயாரிப்பில் வுட் சீசனிங், பயோகெமிஸ்ட்ரியும் இருக்குது. இது எல்லாமா இசையின் தரத்தை கூட்டி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது. போச்சுடா, யூடியூபையும் விட்டு வைக்காமல் ப்ரொஃபஸருங்க பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அறிவியலும் கலையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்ல வந்தேன். இசைக்கு அடிப்படை ஒலி, அந்த ஒலிக்கு அடிப்படை ஃபிசிக்ஸ். இந்த ஃபிசிக்ஸுக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குறது மேத்ஸு. இந்த லாஜிக் ரீசனிங் இசை மூலியமாக நம்ம மனசை ஃபீல் பண்ண வைக்கிது பாருங்க. இதை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வீகமாகவும் மற்றவர்கள் இயற்கையின் 2 பரிமாணங்களாகவும் பார்க்க முடியும். எப்படினாலும் மனசை தொடர்றதுக்கு விஞ்ஞானம், கலை அம்சம் ரெண்டும் வேணும். ஆக குவீன் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன வயலின், தென் குவீன் ஆஃப் சயின்ஸ் ஆன மேத்ஸ், ஃபிசிக்ஸ் பிரின்சிபலை வச்சு மனசை தொற்ற முடியாதா இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக பரோக் எரா இத்தாலியன் கம்போசர் ஆண்டோனியோ விவால்டியோட 4 சீசன்ஸில் குறிப்பாக வின்டர் சீசன் கேட்டு பாருங்கள். கேட்டாச்சு, சரி. இப்போ அதுக்கு என்ன? நம் இசைஞானி அவர்கள் இந்த பேத்தாஸ் வெர்ஷனில் டென்ஷன், த்ரில், சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் இந்த பராக் ஸ்டைல் வயலின் பிளே மூலமாகவும் கொண்டு வந்திருக்காரு. பாடலோட முதல் இன்டர்லூட் முடியும் போது வயலினில் வரும் சா கரி சசா சா கரி நினி. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்டர்லூடில் சுமார் 1.25 நிமிஷம் தாண்டி இன்ட்ரஸ்பெர்ஸ்டாக இது அது பரோக் வயலின் பிளே மட்டும் மீண்டும் மீண்டும் வரும். இவை அனைத்துமான ரீத்திகவள ராகத்துக்கு உட்பட்ட டைட்டானிக் ஸ்வரங்கள் வச்சு, ஆனால் காட்சிக்கு தேவையான த்ரில் அண்ட் சஸ்பென்ஸ் வர்ற மாதிரி மெட்டமைச்சிருக்காரு நம்ம இசைஞானி அவர்கள். எப்படி? ஏற்கனவே பாடல் ரீத்திகவள ராகம்னு சொல்லிட்டேன். 2வது இன்டர்லூட்டில்
ரீத்தி கவலையோட ஜனக மேள ராகமான கரகரப்பிரியா மேளகர்த்தாவுக்கு உட்பட்ட, அதாவது டயட்டானிக்கான இ ஃப்ளாட் ஹாஃப் டிமினிஷ் ட்ரையாடு மற்றும் எஃப் டாமினன்ட் செவன்த் கார்டு. இவை தவிர இதோட மேளகர்த்தாவோட ஸ்கெலிட்டல் ஸ்வரங்கள் கொண்ட கிரீக் டோரியன் மோடு போல பயன்படுத்தி ஹார்மோனிக்காகவும் டிசனன்ஸ், அதாவது விவாதி ஸ்வரங்கள் உருவாகிற விதமாகவும் காட்சியோட த்ரில் சஸ்பென்ஸுக்கு ஏற்ப ரீத்தி கவலை ராகத்திலே உள்ள ஆனால் அதன் இலக்கணத்திற்கு உட்படாத வகையில் எடுத்து கையாண்டு தான் இசைஞானி அப்படின்னு அன்றைக்கே நிரூபிச்சிட்டாரு. ரெண்டாவது இன்டர்லூடில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரீக் டோரியன் மோடு கணக்கில் பி ஃப்ளாட் டு ஏ மற்றும் இ ஃப்ளாட் டு டி போன்றன ஐரோப்பிய இசை இலக்கணத்தில் கன்சிக்யூட்டிவ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஆக வரக்கூடாததை தார, மத்தியம மற்றும் மந்திர தாயில் வேணும்னே சட்ஜமம், அதாவது நிறைவு காட்டாமல் கொண்டு போய் கைசிக நிஷாதத்தில், அதாவது தொங்கலில் டென்ஷனில் முடித்து சரண வரிகளான நெஞ்சில் உள்ளாடும் ராகம், அதில் நெஞ்சில் தாசா எஸ் ஜானகி அம்மா அவங்க பாட வச்சு காட்சியில் கதாநாயகி என்ன ஆகுமோ அப்படின்னு நம்மளை நகங்கடிக்க வச்சு சீட்டு நுனிக்கே கொண்டு வந்துடுறாரு இசைஞானி. அம்மாடியோ. ஒரு சின்ன விஷயம், பொதுவாக அனைத்து வீடியோ பாடல்களோட ஸ்ருதியும் சுமார் 3/4 செமிடோன் அதிகமாக இருக்கும். தேட்டரில் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஓடுது. அப்படின்றது வீடியோவில் 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு ஆகிறதால வர்ற பிரச்சனை இது. நீங்கள் யூடியூப்லேயோ அதுலேயோ நீங்கள் ஆடியோ சாங் கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஆக பார்த்தீங்கன்னா எபிசோடு 1லேயும் 2லேயும் சந்தோஷமான மெட்டு, அதவே அப்படியே எப்படி சஸ்பென்ஸ், த்ரில், சோகம் அப்படின்னு மாற்றுறாரு நம்ம இளையராஜா அவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இதே பாணியில் வேறு இசையமைப்பாளர்களும் செஞ்சுருப்பாங்க இல்லையா? அதை பற்றி இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸில் ஒன்றுனா பார்ப்போம். வரட்டுமா? நன்றி, வணக்கம்.